பைரவ தோஷம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அத பத்தி அந்த வீடியோல நம்ம பைரவ தோஷத்த பத்தி பேசியிருக்கோம். ஆமாங்க. ஆ அதாவது நிறைய பேர் வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறாங்க. ம். என்னென்ன மாரி பிரச்சனை வருது நாய் வளர்க்கறனால? இல்ல நீங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப நுட்பமான கேள்வி அது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பைரவ தோஷம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இத நான் பேசியிருக்கோம். ஏன் வீட்ல நாய் வளர்க்கக்கூடாது? நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னா, வீட்ல நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்ல. வளர்க்கறதுனால என்ன பிரச்சனை? அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த பொருளுமே வளர்க்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு அந்த வளர்ப்பு முறை, அது எந்த பொருள் எங்க இருக்கணும்? அப்படின்னு ஒரு அந்த அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆன்மீகம், இந்த தோஷங்கள் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல எல்லா வேலையும் ஓரமா வச்சுட்டு, உட்கார்ந்து கவனமா நாய் அப்படின்றது வந்து அந்த காலத்துல சொல்லப்பட்டது பைரவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு சொல் இருக்கு. இப்ப நம்ம வந்து எல்லாம் இறைவனுக்கு வாகனமா வச்சிருக்கிறோம். இந்த இறைவனுக்கு வாகனமா இருக்கிறதுனால, நம்ம நாய என்ன பண்றோம்? பைரவர்ன்னு சொல்றோம். அப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, மீன் அப்படின்னு மச்ச அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா? அந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் அந்த மாற்று சொல் இருக்கு. அது ஏன் நம்ம இந்த பைரவர்ன்னு சொல்றோம் அப்படின்னா, பைரவர், பைரவன்னு கூட சொல்ல மாட்டாங்க. பைரவர் ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க. அப்ப அந்த மரியாதையா சொல்லும்போது, அந்த நாயின்னு சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு இன்னொரு நம்ம ஒரு புனைப்பெயர் குடுக்குறோம். ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்த குடுக்குறோம். அப்ப அந்த உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தங்க ஊசினா கண்ல குத்திக்கலாமாங்கிற மாரி. அதனால வந்து அவர் ஒரு சிறந்த வாட்ச்மேன். அப்படி நம்ம ஒரு அந்த மாரி சொன்னோம்னா, இயல்பான நடையில சொன்னோம்னா, சிறந்த வாட்ச்மேன். அப்படின்னா இவர் எங்க இருப்பாரு? வெளியில இருப்பார். வாட்ச்மேன வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு முதலாளி வெளிய இருக்க மாட்டாங்க. ஆனா, அவர் இல்லாம வீடு பாதுகாப்பா இருக்காது. அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னா, நாய்க்கு பார்த்தீங்கன்னா இயல்பாவே வந்து நாக்குல வந்து அந்த சுவாச சுரப்பிகள் நம்மள மாரி வேர்வை சுரப்பிகள் கிடையாது. அது எல்லாருக்கும் சயின்ஸ் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அந்த வேர்வை சுரப்பிகள் என்ன பண்ணும்னா, நாக்கு வழியா தான் அது சுரக்கும். இப்ப சாதாரண இந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சென்சிட்டிவ் ஆனதுன்னு நமக்கு சயின்ஸ் சொல்லியிருக்கு. அதாவது வாயில வரக்கூடிய அந்த எச்சில் வந்து உள்ள நோயை போக்கக்கூடிய மாமருந்து. அது அளவா சுரக்கணும். சாப்பிட கையில சாப்பாடு எடுக்கும்போது நாக்குல வந்து எச்சில் சுரக்கணும். அதான் நல்ல உடம்பு. அதே மாதிரி அந்த மிருகங்கள பொறுத்தவரைக்கும், பைரவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு சுவாசமே அந்த நாக்குல எச்சில் சுரந்துட்டே இருக்கிறது தான். அப்ப என்ன பண்ணும்னா, அந்த எச்சில் வந்து கீழ விழும். கீழ விழும்போது அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு வர்றது கண்ணுக்கு தெரியாது. நம்மோட உணர முடியாது. ஆனா, அந்த வாடை வந்து வீட்டுக்குள்ள இருக்கும். அது எப்படி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் புதுசா வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சுருவாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லம் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால போனீங்கன்னா, அவங்க சாக்கடைகள்லாம் இருக்கும். சாக்கடையில பக்கத்துல குடியிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த வாசத்த பத்தி கவலை இருக்காது. ஆனா, நான் புதுசா போனோம்னா, "என்னங்க இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது? இங்க எப்படி இருக்கீங்க?" அப்படிம்போம். அப்ப என்ன அவங்க உணர்ந்துக்கணும்னா, எப்படி நம்ம நல்லா சுவாசம் இல்லாம நல்லாத்தான் வாசம் இல்லாம இருக்குது, நாத்தம் இல்லாம இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்களேன்னு நம்ம அவங்க கோவிச்சுக்கக்கூடாது. அவங்க வெளியிலிருந்து வர்ற அந்த உடலுக்கு வந்து இது புதுசா இருக்கிற ஸ்மெல் தெரியும். நீங்க நாயோட வீட்டுக்குள்ள பழகிட்டீங்கன்னா, அந்த நாயினோட வாசம் உங்களுக்கு அடிக்காது. முதல் அது நான் முதல் பெரிய குற்றமே அதுதான். நமக்கு அந்த மிருகத்தினுடைய அந்த செலவான்னு சொல்றோம் இல்லையா? அதனோட வாசம் நமக்கு தெரியாது. அது முடி லேசான முடியெல்லாம் கொட்டும். இப்ப நமக்கே சீவும்போது முடி கொட்டும். எனக்கு முடி இல்ல. அது விட நான் சொல்ல முடி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். சீவும்போது முடி கொட்டும். அப்ப அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த மாரி இந்த பூனை, நாயெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதனோட முடிகள் கொட்டு சிலிர்க்கும் சில நேரத்தில. ஒரு லேசா தண்ணி பட்டா கூட உடம்ப சிலுக்கும். சிலுக்கும்போது அந்த முடியெல்லாம் விழும். இதெல்லாம் அந்த காற்று உள்ளேயே தான் இருக்கும். இந்த ஏசி ரூம்குள்ள நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, இது பறக்காது. சாதாரண வீட்ல வந்து பறக்கும். ஃபேன் போட்டீங்கன்னா நைட் தூங்குறோம் இல்லங்க, எல்லாமே நம்மள சுத்தி தான் சுவாசி உள்ள போய் என்னன்னா டெய்லி டெய்லி உள்ள போய் உடல் வந்து கெட்டு போயிரும். ஆனா இதனால தான் கெட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது.